இது என்னால முடியுமா? இதை நான் சரியா செய்வேனா? நான் தப்பா செஞ்சிட்டா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? இந்த மாதிரி நம்மள நாமே சந்தேகப்பட்டு நிறைய வாய்ப்புகள் நம்மளை விட்டு போயிருக்கோம். சுய சந்தேகத்தை விட்டு தைரியத்தை மட்டும் நம்பி ஒருத்தர் எப்படி வாய்ப்பை பயன்படுத்தினான்னு இந்த கதையில பார்க்கலாம். வெல்கம் டு அவர் யூ கேன் டூ சேனல். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மோட்டிவேஷனல் ஸ்டோரி. அது ஒரு பெரிய ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. அங்கதான் நம்ம கதாநாயகன் வேலை செஞ்சுட்டு வரான். அவன் பேரு ராமு. சிவில் இன்ஜினியரிங்ல டாப் ரேங்க். கல்லூரியில எல்லாரும் அவனால பெரிய விஷயம் செய்ய முடியும்னு நம்பினாங்க. ஆனா சின்ன குறை, அவன் மேலே அவனுக்கு நம்பிக்கை இல்லை. ஒவ்வொரு முடிவுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அவனுக்குள்ள ஒரு வாக்கியம், நான் பண்ணது சரியா இருக்குமான்னு. அந்த பயம், அந்த சந்தேகம் அவனுடைய திறமைய மறைச்சிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் ஆபீஸ்ல பெரிய செய்தி. அமெரிக்கால இருந்து ஒரு பெரிய ஐடி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் கம்பெனிக்கு வருது. மேனேஜர் சர்க்குலரும் போடுறாங்க. நல்ல டிசைன், நல்ல பிரசன்டேஷன் யாரு பண்றாங்களோ அவங்களுக்கு ப்ராஜெக்ட் லீட் ப்ரொமோஷன் கொடுக்கப்படும்னு சொல்றாங்க. ஆபீஸ்ல முழுக்க ஒரே ஆரவாரம். எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தர் பில்டிங் பிளான் பிரசன்டேஷன் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. நிறைய பேரும் கொடுத்தாங்க. நம்ம ராமுவும் சர்க்குலர் படிக்கிறான். அவனுக்கு மனசுல ஒரு எண்ணம், இது மிகப்பெரிய வாய்ப்பு, நான் கலந்துக்கிட்டா நல்லா இருக்கும். ஆனா அடுத்த நொடி பயம், நம்ம பிரசன்டேஷன் ஃபாரின் கிளைண்ட்டுக்கு பிடிக்குமா? என்னால இங்கிலீஷ்ல கான்ஃபிடென்ட்டா பிரசன்டேஷன் பண்ண முடியுமா? இந்த மாதிரியான கேள்விகள் அவனை போட்டியில பேர் கொடுக்க விடாம பண்ணிடுச்சு. போட்டிக்கு 10 நாள் கால அவகாசம் கொடுக்கறாங்க. ராமு ஆபீஸ்ல வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதும் அவன் சாப்பிடாமலே டேபிள்ல டிசைன் பேப்பர், லேப்டாப், புக்கெல்லாம் வச்சு வேலை பார்த்துட்டு வர்றான். ராத்திரி 12 மணி ஆகுது, 1 மணி ஆகுது, அப்புறம் 2 மணி ஆகுது. ஆனாலும் அவன் அந்த ப்ராஜெக்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே ரொம்ப கவனமா பார்த்து பண்றான். அவனுக்குள்ள ஒரு வாய்ஸ் மட்டும் ஓடிட்டே இருக்கு, இதை இன்னும் நம்ம நல்லா செய்யணும், இதை கிளைண்ட்டுக்கு இன்னும் நம்ம பெட்டரா கொடுக்கணும்னு. ஆனாலும் போட்டிக்கு 2 நாள் தான் இருக்கு. அவன் பேர் கொடுக்கவே இல்லை. 9 நாட்கள் இரவு பகல்னு பார்க்காம அவன் வேலை செஞ்சனால அவனுக்கு ரொம்பவே சோர்வா இருக்கு. அதனால ஒரு சின்னதா காஃபி குடிச்சிட்டு வரலான்னு வெளியே போறான். அந்த நேரம் நம்ம கதாநாயகனுடைய மேனேஜர் ரவுண்ட்ஸ் வராரு. அப்போ அவன் டேபிள்ல இருக்க அந்த ப்ராஜெக்டோட நேம் இருக்க புக்கை பார்த்து ஆச்சரியமும் படுறாரு. அந்த புக்கை எடுத்து அவர் ரூமுக்கு போயிட்டு படிக்கவும் செய்யறாரு. அவருடைய கண்கள்லாம் விரிந்து ரொம்பவே ஆச்சரியமா பாக்குறாரு. ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் அப்படி ஒரு தெளிவா இருந்தது. அதுல இருக்கிற பிளான், அதுல இருக்கிற டிசைன், அந்த ப்ராஜெக்டோட கொட்டேஷன் எல்லாமே அவ்வளவு கிளியரா இருந்தது. இவருக்கு ரொம்பவே ஆச்சரியமாயிடுச்சு, ரொம்ப பிடிச்சும் போயிடுச்சு. ராமுவும் பிரேக் முடிச்சிட்டு வரான். அவனுடைய மேனேஜர் அவனை கூப்பிட்டு பேசலான்னு நினைக்கிறாரு. ராமு, என் டெஸ்குக்கு வான்னு கூப்பிடுறாரு. உன்னுடைய டிசைன்ஸ்லாம் நான் பார்த்தேன் ராமு. உன் டிசைன் பர்ஃபெக்டா இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா உன்னால முடியாதுன்னு நீ நினைக்கிற பாத்தியா, அதுவே ஒரு மிகப்பெரிய தோல்வி. காம்படிஷன்ல ஜாயின் பண்றதுக்கு நீ உன் பேரை முதல்ல கொடு. உன் சந்தேகங்கள் மட்டும்தான் உன்னை தடுத்துட்டு இருக்கு. உன்னுடைய சின்ன நம்பிக்கைய மட்டும் நீ எடுத்து வச்சு ஒரு படி மேல வை. உன்னுடைய திறமை உன்னை ஆட்டோமேட்டிக்கா மேல கொண்டு போயிரும்னு சொல்றாரு. ராமுக்கு இதை கேட்டு மனசுல ஒரு சின்ன தைரியம் வருது. அவர் சொல்றது கரெக்டு தானே, என்னுடைய திறமையை மட்டும் நம்பி நான் ஏன் இதை செய்யக்கூடாதுன்னு அவனுடைய பயம் ஒரு 50% குறையுது. அடுத்த நாள் பிரசன்டேஷன் டேயும் வந்துடுது. ராமுவும் ஒரு பயம் கலந்த குழப்பத்தோட அவனுடைய சின்ன நம்பிக்கையை மட்டும் நம்பி அவன் பிரசன்டேஷனுக்கு ரெடி ஆகுறான். இருந்தாலும் அவனோட பயம் அவனை விட்டு போகவே இல்லை. ஆனா அவன் மேனேஜர் அவனுக்கு கொடுத்த அட்வைஸ் அவனுக்கு காதுல கேட்டுட்டே இருக்கு. அதை நம்பிக்கையா வச்சு அதை வழிகாட்டுதலா எடுத்துக்கிட்டு அவன் பிரசன்டேஷனும் பண்ணி முடிக்கிறான். இவன் எக்ஸ்பிளைன் பண்ண
கிளைண்ட்டுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. ஏன்னா இவனுடைய ப்ராஜெக்ட் பிளான்ஸ் அவ்வளவு தெளிவா இருந்தது. எல்லாரும் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. உடனே எந்திரிச்சு கைத்தட்டுதலும் கொடுக்கறாங்க. பிரசன்டேஷனும் முடியுது. போட்டியோட முடிவுகளை அனௌன்ஸ் பண்ற நேரமும் வந்துருச்சு. எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல யாருமே எதிர்பார்க்காத ஒரு பேரை மேனேஜர் அனௌன்ஸ் பண்றாரு. இந்த போட்டியோட வெற்றியாளர் அண்ட் ப்ராஜெக்ட் லீடர்ஸ் ராமுன்னு சொல்றாரு. ராமுவுக்கு கண்கள் எல்லாம் குளமாயிடுச்சு. அவனுக்கு ஒரு ஆனந்த கண்ணீர். அந்த சின்ன நம்பிக்கை தான் அவனை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்குன்னு அவன் அன்னைக்கு உணர்ந்தான். நானும் ஒரு காலகட்டத்துல கிட்டத்தட்ட ராமு மாதிரி தான். நிறைய விஷயங்கள் என்னால முடியுமான்னு கேட்டே எனக்குள்ளே நிறைய சந்தேகங்கள் வந்து நிறைய வாய்ப்புகளை நான் தவற விட்டுருக்கேன். ஆனா இப்போ நான் அப்படி இல்லை. எது என்னால முடியுதோ முடியலையோ நான் நம்பிக்கையா பண்ணுவேன். அந்த மாதிரி தான் நம்மள நிறைய பேர் இருக்கோம். இந்த கதையை கேட்டுட்டு இருக்க நிறைய பேர் கூட அந்த மாதிரி நிறைய சந்தேகங்களோட வாய்ப்பை தவற விட்டுட்டு இருக்கலாம். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளால எது முடியுதோ முடியலையோ கண்டிப்பா நம்ம ஒரு சின்ன நம்பிக்கையோட ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்கணும். நமக்கு திறமை இருந்துச்சுன்னா கண்டிப்பா நமக்கு மிகப்பெரிய வெற்றி தேடி வரும். ஸோ வெற்றிக்கு ஒரு சின்ன நம்பிக்கையும் திறமை மட்டும் போதும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இன்னும் நிறைய கதைகளுக்கு யூ கேன் டூ சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.